Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல lunch box 5 பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு மெயின் டிஷ்ஷா vegetable sandwich பண்ண போறேன். இது பண்ண இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கேரட் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. 3 பீன்ஸ், கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ காய் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், நமக்கு காரம் வேண்டான்னா தேவையில்லை, கொஞ்சமாக மிளகு, தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு வச்சிடலாம். ஏதாவது ஒரு பாத்திரத்தோட பின்னாடி பக்கம் இல்லை வந்து ஏதாவது ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. உள்ளே வைக்கக்கூடிய மசாலா ரெடியாகியாச்சு. நான் இன்றைக்கி வந்து சீஸ் பயன்படுத்தலை, நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மசாலா எடுத்து ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் உருக்கிக்கோங்க. வெண்ணெய் சூடானதும் இந்த ப்ரெட்டை வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் வெயிட்டான பொருள் எதாவது வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக வரும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா பொன்னிறானதும் அடுத்த சைடும் இதே மாதிரி பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் தயார். நம்மளோட வெஜிடபிள் சாண்ட்விச் தயாராக இருக்குது. நான் காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை பண்ணியிருந்தேன், அதனால கொஞ்சம் வெரைட்டிஸ்க்காக மினி இட்லி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். கூடவே காலையில் உள்ள சாம்பார், இட்லி சாம்பார், அப்புறமா கொஞ்சம் சோளத்தை வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மிளகு, உங்களுக்கு காரமாக வேணும்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். எப்பவும் போல் ஃப்ரூட்ஸ், இன்றைக்கி வந்து ஆப்பிள் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் சாண்ட்விச். கடைசியாக நேற்றுக்கு நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு மஃபின் பண்ணியிருந்தேன், அதையும் உள்ள வச்சிடலாம். இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்நாக் மீதி இருக்கோ அதை வச்சுக்கலாம். அவ்வளோதான், டடா, நம்மளோட சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.